கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க. படிப்புங்கிறது வியாபாரமா மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல அது இன்னும் பெரிய வியாபாரமா மாறிடும். இப்போ +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற ஃபீஸ எதிர்காலத்துல LKG UKG ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வாங்குவாங்க. திருப்பதிங்கிறவரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். இந்த நாட்டுல அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க படிப்பு செலவெல்லாம் திருப்பதி பாத்துக்கிறாரா? பார்த்துக்கிட்டோம். உங்க குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுறாரா? நிறைவேற்றட்டும். மேல் படிப்புக்கு ஃபாரின் அனுப்புறாரா? அனுப்பட்டும். அந்த ஆளோட ஈகோவை யூஸ் பண்ணி நீங்க முன்னேற பாருங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல செட்டில் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் கல்வியை வாங்க முடியாதவங்களுக்கு இலவசமா படிப்பை கொடுங்க. நீங்க ஜெயிச்ச மாதிரி அவங்களையும் ஜெயிக்க வைங்க. 46 பேர் இருக்கீங்க. நீங்க நினைச்சா எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்தலாம். சைன் பண்ணுங்க. நான் திருப்பதி கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணும் முதல் நாள் என்னால் மறக்கவே முடியாது. டீச்சர்ஸ் என் திறமையை கண்டுபிடிச்சி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீ இருக்க வேண்டிய இடம் தான். நான் ஏதாவது தப்பு பண்ணனா தண்டிச்சாங்க. அவங்க தான் என்னை சரியான பாதையில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க. எனக்குன்னு ஒரு லட்சியத்தை உண்டாக்கி அதில் ஜெயிக்க வச்சாங்க. அம்மா அப்பா இல்லை, திருப்பதி கோச்சிங் சென்டர் தான் என் ஃபேமிலி. அங்கே எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட வருவாங்க. எனக்கு தான் அந்த மாதிரி யாரும் இல்லைல்ல. அவர் வராண்டிங்களா? போயிட்டார். பணம் கொடுத்த உடனே கடவுள் எப்படி மாயமா போயிடுவாரோ அதே மாதிரி மாயமாயிட்டார். அவர் அங்க இருந்தா திருப்பதினால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சாரோ என்னவோ. போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாலாசாரை நாங்க யாருமே பார்க்கல. எங்களுக்கு எந்த சினிமா தியேட்டர்ல பாலாசார் யாருக்கும் தெரியாம கிளாஸ் எடுத்தாரோ அந்த தியேட்டரை இப்போ நாங்க கோச்சிங் சென்டரா மாத்திருக்கோம். நாங்க 46 பேரும் வருஷம் பூரா மாறி மாறி வந்து இந்த ஏழை பசங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். இங்க படிப்பை விற்கல, பிரசாதம் மாத்தணும். இப்போ பாலாசார் எங்க இருக்காரு சார்? தெரியாது. அண்ணா ஒரு பண்ணு கொடுங்கண்ணா.